சர்ச்சபிள் தமிழ் 350 தொடர் 1 வெற்றி நிச்சயம். தேர்வு ஆணையத்தில் கேட்கப்படும் கேள்விகளுக்கு இங்கு நாங்கள் தரும் முக்கியமான பகுதிகள் உங்களுக்கு மிக பிரயோஜனமாக பயனுள்ளதாக இருக்கும். இதனை தொடர்ந்து கேளுங்கள், உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக இருக்கும். டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, பேங்க் எக்ஸாமினேஷனுக்கு இது ஒரு முன்மாதிரியான பாடங்களை தந்து, அதாவது எக்கனாமிக்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, என்வைரன்மெண்டல் அண்ட் எக்காலஜிக்கல் சயின்ஸ், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அத்தனையையும் முதலில் தமிழில் தந்து விடுகிறோம். இதற்கான பதிவிறக்கத்தை நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பக்கம் போனீங்கன்னா அதை எடுத்து வீடியோவை என்ன சொல்லியிருக்கிறோமோ அத்தனையும் அதில் ஆங்கிலத்தில் இருப்பதை பெற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் சில வேளைகளில் நாம் கொடுக்கும் தமிழ் அதை சரியாக புரியாத அளவில் இருந்தால் ஆங்கில வெர்ஷன் கரெக்டாக இருக்கும். இப்போது நாம் எக்கனாமிக்ஸை பார்ப்போம். இங்கே நாம் அனைத்தையும் இலவசமான வீடியோவாகத்தான் தர இருக்கிறோம். அதனால் முதல் பாடமாக பொருளாதாரத்தை எடுத்து அதில் ஒரு சில முக்கியமான பகுதிகளை தர்றோம். பொருளாதாரம் என்பது ஒரு சமூக அறிவியலாகும். இது மக்களும் சமூகங்களும் எவ்வாறு வளங்களை பயன்படுத்துகின்றன, பொருட்கள் மற்றும் சேவைகளை உற்பத்தி செய்து பயன்படுத்துகின்றன மற்றும் பற்றாக்குறையை எவ்வாறு சமாளிக்கின்றன, இதை பற்றி அறிவுதான் பொருளாதாரம். இது செல்வத்தின் உருவாக்கம். எக்கனாமிக்ஸ் இஸ் டெஃபைன்டு ஆஸ் வெல்த். ஆடம் ஸ்மித் சொல்வார், இது செல்வத்தின் உருவாக்கம். ஆல்பர்ட் நுகர்வோர் மற்றும் பரிமாற்றத்துடன் தொடர்புடையது தான் பொருளாதாரம் என்று இன்னொரு பொருளாதார அறிஞர் சொல்வார். பற்றாக்குறையின் போது மக்கள் எவ்வாறு தேர்வு பண்ணுகிறார்கள் மற்றும் அவர்கள் சாய்ஸ் எடுத்து செய்யும்போது செல்வாக்கு எவ்வாறு அமைகிறது என்பதையும் பொருளாதாரம் ஆராய்கிறது. பொருளாதாரம் என்பது மக்கள் எவ்வாறு தனித்தனியாகவும் கூட்டாகவும் உற்பத்தி, விநியோகம் மற்றும் நுகர்வு ஆகியவற்றிற்கு பற்றாக்குறையான வளங்களை ஒதுக்குகிறார்கள் என்பது பற்றி ஆய்வாகும். அதாவது மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அண்ட் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். மைக்ரோ எக்கனாமிக்ஸ் என்றால் தனித்தனியாக ஒவ்வொருவரும் செய்யக்கூடிய அந்த உற்பத்தி விநியோகத்தை பற்றியது. அதாவது பொருளாதாரம் என்பது மக்கள் எவ்வாறு தனித்தனியாகவும் கூட்டாகவும் உற்பத்தி, விநியோகம் மற்றும் நுகர்வு ஆகியவற்றிற்கு தங்கள் வளங்களை எவ்வாறு ஒதுக்குகிறார்கள் என்பதை பற்றிய ஒரு ஆய்வு. பொருளாதாரத்துறையானது அரசியல், அரசாங்கம், சட்டம் மற்றும் வணிகம் போன்ற பலவற்றுடன் தொடர்புடையது. அதன் தாக்கத்தை கொண்டுள்ளது. மைக்ரோ எக்கனாமிக்ஸ் மற்றும் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ஆகியவை பொருளாதாரத்தின் வெவ்வேறு அம்சங்களை படிக்கும்போது பொருளாதாரத்தின் 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு தருகிறது. நுண்பொருளியல், அதாவது மைக்ரோ எக்கனாமிக்ஸ், வளங்களின் ஒதுக்கீடு மற்றும் தொடர்பு, பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலைகள் தொடர்பாக தனிநபர் மற்றும் வணிகம் எடுக்கும் முடிவுகளை ஆய்வு செய்கிறது. தனிநபர் குறித்து கொள்ளுங்கள், இண்டிவிஜுவல் பர்சன்ஸ். இது பொருட்கள் மற்றும் சேவை, குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், தனிப்பட்ட சந்தை, மார்க்கெட், இண்டிவிஜுவல் மார்க்கெட், மற்றும் வளங்கள் மற்றும் தேவை, சப்ளை அண்ட் சர்வீஸ், எவ்வாறு தொடர்பு கொள்கிறது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். நுண்பொறியியல், அதாவது
மைக்ரோ எக்கனாமிக்ஸ். எவ்வாறு தனிநபர் அவருடைய முடிவுகள் என்ன என்பதை பற்றியதுதான் மைக்ரோ எக்கனாமிக்ஸ். மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அது ஒரு நாட்டின் நடத்தை, அதன் கொள்கைகள் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை எவ்வாறு பாதிக்கிறது என்பதை ஆய்வு செய்கிறது. இது தனிநபர்கள் அல்லது குறிப்பிட்ட நிறுவனங்களை விட முழு தொழில்களையும் பொருளாதாரங்களையும் பகுப்பாய்வு செய்கிறது. இந்த பகுதியில் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் என்று பார்த்தோமானால் ஒட்டுமொத்த அந்த நாட்டின் வளங்களை எவ்வாறு சப்ளை அண்ட் சர்வீஸ் செய்கிறார்கள், ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, சப்ளை பண்ணுறாங்க, இதை பற்றியது. நுண் பொருளாதாரம் மற்றும் மேக்ரோ பொருளாதாரம் ஒன்றுக்கொன்று துணையாக உள்ளன. எடுத்துக்காட்டாக, பரந்த பொருளாதார போக்குகள் மற்றும் கொள்கைகள் தங்கள் தொழில்களை எவ்வாறு பாதிக்கின்றன என்பதை புரிந்து கொள்வதன் மூலம் வணிகங்கள் மற்றும் முதலீட்டாளர்கள் சிறந்த முடிவுகளை எடுக்க மேக்ரோ எக்கனாமிக்ஸ் கோட்பாடு உதவும். வளர்ச்சியின் நிலைகள் பல காரணிகளால் தீர்மானிக்கப்படுகின்றன. இயற்பியல் காரணிகள், பிசிக்கல் ஃபேக்டர்ஸ். சில பகுதிகள் நல்லா கடினமான, அதாவது பாறை நிலம் கொண்டதாக இருக்கும். இது வளர்ச்சிக்கு இடைஞ்சலாக இருக்கும், இடையூறாக இருக்கும். எடுத்துக்காட்டுகள், சில இடங்களில் வெப்ப காலநிலை அல்லது வறண்ட காலநிலை, தண்ணீர் பற்றாக்குறையுடன் போதுமான உணவை பெறுவதற்கு கடினமாக இருக்கும். பொருளாதார காரணிகள், எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ். சில நாடுகளில் மிக அதிக அளவு கடன் இருக்கும். அவர்கள் வட்டி செலுத்தியே எல்லா பணத்தையும் செலவழிக்க வேண்டியது வரும். அந்த நேரங்களில் வளர்ச்சி திட்டங்கள் மிக மிக குறைவாகவே இருக்கும். சுற்றுச்சூழல் காரணிகள். சில இடங்கள் சுற்றுச்சூழல் பிரச்சனைகளை எதிர்கொள்கின்றன. அதை உருவாகாமல் தடுக்கலாம். தீவிர வெள்ளம் அல்லது அந்த இயற்கை சீற்றம் போன்றவையினால் வரும் சில பிரச்சனைகள். பாலைவனமாவது, மரங்களை பூரா வெட்டி எடுத்துட்டு அதை வெறும் பாலைவனமாக்கும். இந்த மாதிரி பல பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடியது தான் சுற்றுச்சூழல் காரணிகள். வரலாற்று காரணிகள். வரலாற்றின் போக்கில் சில நாடுகள் மற்றவற்றை கைப்பற்றி அதில் செல்வத்தை குவித்த காலங்கள் உண்டு. காலனித்துவ சக்திகள் அந்த நேரம் அவர்களுடைய வளங்களையே பெருக்கிக் கொண்டார்கள். சொந்த நாட்டின் பொருளாதாரத்தை வளர்த்து கொண்டது. இது வரலாற்று காரணிகள். அரசியல் காரணிகள். சில நாடுகள் போரில் ஈடுபட்டு அங்கே பல யுக்திகளை கையாண்டு பணத்தை விரயம் பண்ணலாம், பணத்தை சுருட்டி கொண்டு வரலாம். அல்லது அரசாங்கம் ஊழல் நிறைந்ததாக இருக்கலாம். எனவே பணம் மிகவும் தேவைப்படும் மக்களிடம் போய் சென்றடைவதில்லை. மற்றும் கல்வி, உள்கட்டமைப்பு போன்ற துறைகளுக்கு போதுமான பணம் இல்லாத ஒரு குறையாகவும் இருக்கலாம். இயற்கை வளங்கள். சில நாடுகளில் எண்ணெய், அதற்கு சரியான விலை கிடைத்து ஏகப்பட்ட சொத்து சுகங்களை பெறலாம். அல்லது விலை மதிப்பற்ற தாதுக்கள் போன்ற ஏராளமான மூலப்பொருட்கள் உள்ள இடங்களாக இருந்து அதில் உற்பத்தியை பெருக்கலாம். அவற்றை விற்று நாட்டை அபிவிருத்தி செய்ய முதலீடு செய்தால் இது நன்றாக இருக்கும். இருப்பினும் நாட்டின் நலனுக்காக செயல்படாத குழுக்களால் வளங்களை பயன்படுத்தினால் அது மோசமான காரியங்களைத்தான் உருவாக்கும். வறுமையின் சுழற்சி. வளர்ச்சியை பாதிக்கும் காரணிகள் பெரும்பாலும் இணைக்கப்படுகின்றன. மற்ற நாடுகள் வறுமையின் சுழற்சியில் தங்களை காணலாம். உதாரணமாக, ஒரு நாடு அதிக கடனில் இருப்பது, அல்லது நல்ல வசதி இல்லாத, கல்வி அறிவு இல்லாத ஒரு
சூழ்நிலையில் அந்த நாடு இருக்கலாம். பாலைவனமான ஒரு இடமாக இருந்து அதில் பயிர் வளர்ச்சிக்கே வழி இல்லாமல் குறைந்த வருமானமே பெறுவதாக இருக்கலாம். இது நாடு மீண்டும் கடனை குவிப்பதற்கு வழிவகுக்கிறது. சுழற்சி தொடர்கிறது. வளர்ச்சியின் அளவீடு அதனுடைய விளக்கம் என்னவென்றால், முதலில் பாதுகாப்பான நீருக்கான அணுகல். பாதுகாப்பான சுத்தமான தண்ணீரை மக்கள் எவ்வளவு பேர் பெறுகிறார்கள், அது சதவீதம், அதை நாம் கணக்கிடுகிறோம். பிறப்பு விகிதம் 1000 பேருக்கு நேரடி பிறப்புகளின் எண்ணிக்கை. குறைந்த வளர்ச்சியடைந்த நாடுகளில் பிறப்பு விகிதம் அதிகமாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். இறப்பு விகிதம் 1000 பேருக்கு எண்ணிக்கை அதிக இறப்பு விகிதம் இருக்கா இல்லையாங்கிறதை கண்டுபிடித்தால் குறைந்த வளர்ச்சி அடைந்த நாட்டிலே இந்த பிரச்சனைகள் இருக்கும். GNI தனி நபர் மொத்த தேசிய வருமானம். GNI அப்படி என்றால் கிராஸ் நேஷனல் இன்கம். ஒரு நாட்டின் வருமானத்தின் மதிப்பு அந்த நாட்டில் உள்ள மக்களின் எண்ணிக்கையால் வகுக்கப்படும். ஒரு நாட்டின் அதாவது நேஷனல் இன்கம் எப்படி கிராஸ் நேஷனல் இன்கம் எடுக்கப்படுகிறது, கணக்கிடப்படுகிறது என்றால் அந்த நாட்டில் உள்ள மக்கள் தொகையால். இந்தியாவை பொறுத்தமட்டில் மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறது. ஆக GNI எப்போவும் அதிகமாக இருப்பதற்கு வழி இல்லை. குழந்தை இறப்பு விகிதம் 1000 பிறப்புகளுக்கு 1 வயது வரை உயிர் வாழாத குழந்தைகளின் எண்ணிக்கை. ஆயுட்காலம் ஒரு நபர் வாழக்கூடிய சராசரி வயது. கல்வி அறிவு விகிதம் வயது வந்தோரின் சதவீதம், படிக்க தெரிந்தவர்கள் சதவீதம், எழுத தெரிந்தவர்கள் சதவீதம் போன்றவற்றை கல்வி அறிவு விகிதம் குறித்து காட்டும். பொருளாதார செயல்பாட்டின் உச்சத்தை அடைய மந்த நிலை அதை தொடங்கிவிடும். உச்சத்தை அடைஞ்சதுமே மந்த நிலை ஏற்பட்டுவிடும். பொருளாதாரம் அதன் உச்சத்தை அடையும் போது முடிவடைகிறது. தேசிய மந்த நிலை போலவே உலகளாவிய மந்த நிலையின் வரையறையில் ஒருமித்த கருத்து இன்னும் எட்டப்படவில்லை. உலக வங்கியின் உலகளாவிய வீழ்ச்சியின் முக்கிய குறிகாட்டி பல முக்கிய நாடுகளின் பொருளாதாரங்கள் ஒரே நேரத்தில் சுருங்குவது. ஒரே நேரத்தில் பலவீனமாகக்கூடிய வளர்ச்சியைத்தான் உலக பொருளாதார வங்கி, அதாவது உலக வங்கி தெரிவித்திருக்கிறது. மேலும் பல பாடங்கள், முக்கியமான பாடங்களை பற்றி இப்போது பொருளாதார எக்கனாமிக்ஸை பற்றி சொல்லியிருக்கிறோம். இன்னும் எக்கனாமிக்ஸில் பல முக்கியமான பகுதிகளை நாங்கள் தர இருக்கிறோம். தொடர்ந்து இந்த வீடியோவை தர இருக்கிறோம். நீங்கள் இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் எத்தனை பேரை சப்ஸ்கிரைபராக ஆக்குறீங்களோ அதை போதும் எனக்கு. ஆனால் இதில் நிச்சயம் வெற்றி இருக்கிறது. ஒழுங்காக இதை மட்டும் திரும்ப பார்த்து அதை நோட்ஸ் எடுத்துக்கொண்டால் உங்கள் வெற்றி நான் நிச்சயம் சொல்கிறேன். ஏனென்றால் இப்போது வேலை வாய்ப்பு பற்றாக்குறை இருக்கிறது. ஆனாலும் வேலை வாய்ப்பை தேடிய இளைஞர்கள் பலர் இருக்கிறார்கள். அதையும் நினைவு கொள்ளுங்கள். நன்றாக படித்து பல சர்வீஸ் கமிஷனை எழுதி நீங்கள் தேர்ச்சி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.